ஹாய்டா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய இன்ஸ்டா டெலகிராம் ஐடி அஸ் ஆல்வேஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட இன்னொரு சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். மறக்காமல் வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்த்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் ஓட்டிங் வச்சுருக்கேன், லைக் பிடிஎஸ் வந்து எஃப்எஃப் வேணுமா இல்லை ஒன் ஷாட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கம்மி பேர் தான் ஓட் பண்ணுறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, தயவு செஞ்சு ஒரு ஓட்டிங் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோ கூட ஆகாது. ஜஸ்ட் ஒன் ஷாட்டா எஃப்எஃப் அவ்வளோதான். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் தாராளமாக வந்து ஓட்டிங்க்கு போடலாம். நிறைய பேர் ஓட்டிங் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓட்டிங் வச்சா நிறைய பேர் ஓட் பண்ண தான் எனக்கு ரொம்பவும் வந்து ஹாப்பியாகவும் இருக்கும், பண்ணுறதுக்கு ஆசையாகவும் இருக்கும். ரொம்ப கம்மி பேர் தான் வந்து பண்ணுறீங்க. நிறைய பேர் இருக்கீங்க, பட் ஆனால் கம்மி பேர் தான் வந்து ஓட்டிங் பண்ணுறீங்க. பார்க்குறதும் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறதும் கம்மியாக தான் பண்ணுறீங்க. லைக்ஸும் வந்து போடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து போனஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த பாட்டுக்கு போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த பாட்டில் போனஸ் பாட்டு கேட்க போகிறோம். பிகம் எ செகண்ட் ஒய்ஃப் டு மை சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ். லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பாட்டு கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வந்துருங்க, அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டில் வந்து எல்லாம் ஹாப்பி என்னைக்காக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து லைக் சூசைடில் அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி நான் காட்டியிருந்திருப்பேன். 3 வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். பட் ஆனால் அவங்க அந்த சூசைடை வந்து நான் ஸ்டோரிக்குள்ளார கொண்டு வரல. அதை வந்து இப்போ தான் இந்த ஸ்டோரிக்குள்ளார கொண்டு வர போகிறேன். ஏன் அவங்க சூசைட்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். மூன் அப்புறம் கிட்ஸ் 2 பேருமே வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து பிறந்திருந்திருப்பாங்க. ஸோ ட்வின்ஸ் கூட லைக் வந்து மூன் விளையாடிட்டுருக்காங்க கார்டனில், ஓடி பிடிச்சி விளையாடுறது. அண்ட் வந்து ஒரு பெரிய மேன்ஷனில் தானே இருக்காங்க. ஸோ அந்த மேன்ஷனில் தான் இருக்காங்க, கிட்ஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸு மேட்ஸு எல்லாருமே இருக்காங்க. பிடிஎஸ் வந்து யாருமே ஒரு வேலை கூட பார்க்க விட்டது கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து மேட்ஸ் இருப்பாங்க. ஸோ கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் மூணோட வேலையாக இருக்கும். லைக் வந்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, கூட்டிகிட்டு வர்றது, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து கிட்ஸ் ஓரளவுக்கு அவங்கெல்லாம் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இது வந்ததுக்கப்புறமா தான் மூணும் வந்து காலேஜ் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்களும் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டடி ரூமில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருந்திருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேட்டதுலேருந்து ரொம்ப டென்ஸ்டாக வந்து இருக்காங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ். அப்படி என்ன வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, ஒயன் வந்து ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்ற இது தான். அப்போத்துலேருந்தே வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக வந்து அவள் ரிவெஞ்சுக்காக வருவா, நம்ம மூணையும் கிட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற இதில் தாட்டில் தான் வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற இதெல்லாம் வந்து அவ்வளோ வந்து டென்ஷனாக இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்ற இது எல்லாமே வந்து இருக்கும். இந்த விஷயம் வந்து மூணுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பிடிஎஸ் வந்து மூணுக்கிட்டேருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்றாங்க. இப்போது ஒரு டின்னர் டைம் தான். அப்போ வந்து எல்லாம் வந்து எப்பவும் போல் கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. மூணுக்கு வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்னது இது, எப்பவும் இல்லாத மாதிரி இருக்கே. அப்போ தான் மூணு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஜெஹோப் கிட்ட, ஹோபி மாமா சொல்லு மூன், என்னாச்சு அதை நான் தான் கேட்கணும். என்ன எல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே, என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? ஆச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கா, அவ்வளோதான், அதனால தான்.
எல்லார் பிஸ்னஸ்லேயுமேவா போயிட்டுருக்கு. அது எப்படி ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரியே வந்து எல்லாருக்கும் இப்போ பிஸ்னஸ்னால் வந்து ப்ராப்ளம் வரும். உடனே நம்ஜன் தான் உள்ளார புகுந்து, அ அது வந்து ஒன்றும் இல்லை மோன், இதை வந்து அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. லைக் வந்து ஒரு புது விதமான ப்ராப்ளம். அதுதான் எப்படி வந்து அதை சரி பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனை நாங்கள் வந்து யோசிச்சிட்ருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீ இதை வந்து பெருசாக டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆ சரி ஜோன் மாமா. ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கும் வந்து ஃபீட் பண்ணிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கிட்ஸ் எல்லாம் வந்து கிட்ஸ் கூட தான் வந்து 3 தூங்கிட்டுருக்காங்க. கிட்ஸு 3 இவங்களுக்கு அந்த மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. நைட்டா லைக் வந்து கார்ட்ஸை இன்னமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பிடிஎஸ்ஸு கார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மெய்ட்ஸாகவே இருந்தாலும் நல்ல ட்ரெயின்டு ஃபைட்டிங்கில் வந்து நல்ல ட்ரெயின்டான மேட்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா மேட்ஸையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. பிடிஎஸ்ஸு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, எந்திரிச்சு பார்க்குறாங்க, என்னது இது எல்லாம் புது மேட்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு மேடிக்கிட்ட போய் கேட்குறாங்க. அம்மா நீங்கள்லாம் யார் புதுசாக இருக்கீங்க? ஆமாம் மேம், சார் தான் வந்து பழைய மேட்ஸ்லாம் வேண்டாம், புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சியில் சொல்லியிருந்தாங்களா. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து புதுசாக ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஓ ஓ ஓகே, அப்படி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. 3க்கு என்னது இது எல்லாம் புதுசாகவே இருக்கே, சின்ன மாமா கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மாமா சொல்லுமோன், என்ன மாமா எதுக்கு புது மேட்ஸ் எல்லாம், பழைய மேட்ஸு நல்லா தானே இருந்தாங்க, எதுக்காக மாற்றுறீங்க? அது ஒன்றும் இல்லை மோன், புது மேட்ஸ் இருந்தால் ஓகே, உனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. நீ ரொம்ப தான் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, போ போய் வேலையை பாரு, போ காலேஜுக்கு போய் ரெடி ஆகு போ அப்படின்ட்டு துரத்தி விட்டுறாங்க. என்ன இது, ஏதோ ஒன்று சரியில்லை, எதையோ நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே தான் வந்து ஃபியூ டேஸும் போகுது. ஒயன் இதில் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சுத்தமாக லைக் தெரியவே இல்லை. லைக் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கும் வந்து நிறைய மணி கொடுத்து அவளை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அதுவும் பண்ணி, அண்ட் வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி இறந்துருப்பாங்க பிடிஎஸ்ஸு. ஒரு கண்டிப்பாக அவளை சீக்கிரமாக பிடிச்சே ஆகணும் அப்படின்ற இதில் ரொம்ப தீவிரமாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து அவங்க தேடினால எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் தான் போகுது. அப்படி ஒரு நாள் தான் வந்து சாரி வந்து காலேஜுக்கு எப்பவும் போல் கிளம்பி போயிருப்பாங்க. பட் ஆனால் ரிட்டர்ன் வரவே இல்லை. பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்து என்ன தான் வந்து எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஒரு 6க்கு 6:30 அந்த மாதிரியான டைம்லலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் வந்து கிட்ஸை வந்து மெய்ட்ஸு கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ 3 வந்துருவாள் காலேஜ்லேருந்து. ஸோ அதனால் அவளும் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வராங்க 6:30க்கு. மெய்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் பேனிக் ஆகிருக்காங்க. கார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படி இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ தான் வந்து பிடிஎஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க, உள்ள வீட்டுக்கு வராங்க. அந்த பார்த்தாலே தெரியும்ல எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ஜனும் ஷூகாவும் வந்து அங்கே இருக்கிற மெய்ட் கார்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க. மித்தவங்களாம் போய் கிட்ஸ் கிட்டே போய் அவங்களுக்கு எதுவும் ஜாலியாக பேசிட்டு விளையாடிருக்கிற மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு எல்லாம் என்ன ஒரு மாதிரியா ஏதோ பேனிக்கான மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனை? பாஸ், மேம் இன்னும் வீட்டுக்கே வரல. வாட் அப்படின்ட்டு ஷூகா கத்துறாரு. என்ன எதுக்கு இவன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பாஸ், காலேஜ்லேருந்து மேம் இன்னும் வரவே இல்லை. என்ன, எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது எதுக்கு? அவளை சேஃபாக பார்த்துக்குவீங்கன்றதுக்கு தானே இப்போது வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி கார்டு வேலைக்கு போனது யார்? அவள் கூட போனது. சார், மேம் வந்து யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது அவள் வேண்டான்னு சொன்னால் எனக்கு அப்படியே கண்ணெடுத்து எல்லாம் போட்டுடலான்ட்டு தான் தோணுது. என்ன பிடுங்கிறதுக்கு எங்ககிட்ட சொல்ல தெரியாது அவங்களுக்கெல்லாம். சார், மேம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு வயிறு எனக்கு அப்படியே வருது வாயிலனால. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஷூகா வந்து நம்ஜன்கிட்ட கேட்குறாரு. நம்ம இப்போ போயே ஆகணும், கிட்ஸை விட்டு தனியாக போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா போய் தான் ஆகணும்.
மேக்னே ஒன்று பண்ணலாம். ஜேஹோப் இங்கே இருக்கட்டும். ஜேஹோப்பு, டயாங்கு, அப்புறம் ஜின் இங்கே இருக்கட்டும். மற்றவங்களாம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜென் ஜென், ஜெஹோப், டயாங் நீங்கள் 3 பேரும் இங்கே இருங்க, மற்றவங்களாம் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போகிறாங்க. இப்போ வந்து காரில் போகும்போது தெரிஞ்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து தேடுறாங்க. போலீஸ் தேடுறாங்க, ப்ரைவேட்டு டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே தேடுறாங்க. எங்கே தேடியுமே வந்து லைக் இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே தேடுறதுன்னு தெரில. ஒரு அபாண்டன் பில்டிங்ஸ் இருக்கும், இல்லை அபாண்டன் ஃபேக்ட்ரி, இல்லை பழைய ஃபேக்ட்ரி, பழைய பில்டிங்ஸ் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்க பிளேஸ் எல்லாமே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வந்து ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமா லைக் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒரு வீடு இருக்கும். ரொம்ப நஞ்ச மாதிரியான ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் வந்து இப்போது ஒயன் வந்து 3 கட்டி போட்டு வச்சுருக்காங்க. மயக்கத்துலேருந்து இப்போ தான் 3 வந்து தெளிகிறாங்க. ஒயனை பார்த்ததுமே அவ்வளோ பயம் வந்துருச்சு. என்ன இவ லைக் வந்து அந்த மாதிரி ஒரு பயம் வரல திடீர்னு. ஸோ அப்படி தான் ஒயன் அப்படின்ட்டு வந்து சொன்னது பல்லார்னு வராற. எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துடலான்னு நினச்சியா? அதுக்கு நான் விட்டுருவேன்னு நினச்சியா? என்னோடய வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நான் இருக்கிற வேண்டிய இடத்துல நீ இருக்கேடி, அது எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு பலார்னு கன்னத்தில் அடி விழுகுது. அப்படியே பிளட்டு வருது, லிப்ஸில் இருந்து பிளட்டாக வருது. 3க்கு வந்து ப்ளீஸ் விட்டு நான் வேணுன்ட்டுலாம் எதுவுமே பண்ணல. என்னடி வேணுன்ட்டு பண்ணல, வேணான்ட்டு பண்ணல. என்னோடய வாழ்க்கை நான் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டுருக்க. சும்மா விட்டுருவேனா உன்னை? விட்டுருவேனா உன்னை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. எங்கெங்கேயோ வந்து தேடுறாங்க மெம்பர்ஸ், எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப வந்து ஒரு லைக் வந்து என்ன சொல்கிறது, பைத்தியக்காரத்தனமாக அலையிறது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக அடி, கை கால்லெல்லாம் வந்து அவ்வளோ அடி, பயங்கரமாக அடி விழுகுது 3க்கு. அவங்களும் வந்து கெஞ்சுறாங்க, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லைக் வந்து 2 மணி நேரம் செம்மையாக அடியை வாங்கிட்டு இப்போது ஓயன் வந்து 3ஓட லெவலுக்கு வந்து கீழே குனிஞ்சிட்டு மண்டிட்டு அவள் பக்கத்தில் அவளோட முடியை பிடிச்சி 3ஓட முடியை பிடிச்சி, இதை பாரு, ஒழுங்கா நீயே செத்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட குழந்தைங்க சேஃபாக இருப்பாங்க. அவ்வளோ கார்ட்ஸு மேட்ஸ் இருந்தால் உன் குழந்தைங்க சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறியா? அந்த வீட்டுக்குள்ளார ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உன் குழந்தைங்க செத்த போனமாக தான் இருப்பாங்க. வேணா பார்க்குறியா அப்படின்ட்டு ஒயன் சொன்னது 3க்கு செம்மையாக பயம் ஆச்சு. ப்ளீஸ் அவங்களுக்கு எதுவுமே பண்ணாது, அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ப்ளீஸ் விட்டுரு ஒயன், விட்டுரு ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன், விட்டுருங்க. அப்போது செத்துப்போ, நீ செத்தா உன் குழந்தைங்க நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்க, குழந்தைங்கள கடத்தி எங்கேய விற்றா என்ன ஆகுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒயன் சொல்கிறாங்க. வேண்டாம், நான் சாகிறேன். ஆனால் குழந்தைங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ் ஒயன். என்னடி ஒயன், என் பேரை சொல்கிறது கூட தகுதி இல்லாத அண்ணாத நாய் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பலார்னு விழுது. எந்திரிச்சு போ, எங்கே தெரியும், எங்கே நீ சாகணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் வந்து பிரிட்ஜுக்கிட்ட தான் வந்து கூப்பிட்டு போவாங்க. காரை ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே தான் இறங்கி நீ சாக போகிற, இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து ஒயன் வந்து 3 கிக் பண்ணிடுறாங்க. ஒயனும் கீழே விழுந்து 3 கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுமே வந்து கதவை மட்டுன்னு மூடிட்டு ஒயன் ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்து அந்த பிரிட்ஜுக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு உட்காந்துட்ருப்பாங்க. என்னை மன்னிச்சிடுங்க
குழந்தைங்களா, அம்மாவுக்கு வேற வழி தெரியல. உங்கள காப்பாத்துறத தவிர எனக்கு அப்படின்னு அவங்களுக்கு இதே வந்து பேசி அழுதுகிட்டு அ தூரத்துல இருந்து வந்து ஒரு கார்ல வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஒயன் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவ உண்மையிலே சாகுறாளா இல்லையா அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து வந்து கீழே குதிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் வந்து லைக் அ அ அ மு ஒயனோட கார் முன்னாடி வந்து சடனாக பிரைட்டாக ஒயிட்டான ஒரு லைட் வருது. கண் வெளிச்சத்தில் என்ன அங்கே நடக்குதுன்னே தெரில. ஒயனுக்கு அந்த மாதிரி நடக்குது. கரெக்டாக வந்து கீழே குதித்த டைமில் ஒரு ஹேண்ட் வந்து அவங்கள பிடிக்குது. அ திரும்பி பார்க்குறாங்க, யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு. சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் அப்படியே வந்து மேலே அப்படியே வந்து அப்படியே வேலை தூக்குறாங்க. காப்பாற்றாதீங்க, என்ன விடுங்க, என்னோடய குழந்தைங்கள நான் காப்பாற்றணும், அதுக்கு நான் செத்தா தான் முடியும், ப்ளீஸ் என்னை வந்து விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பண்ணுறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து எந்த பிளேஸில் வந்து அடித்தா மயக்கம் வர மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் அடிச்சுட்டு மயக்கிட்டாங்க வந்து சாரி அப்படியே தூக்கிட்டு அந்த ஃப்ளாஷ் வந்து இருக்கும்ல, ஸோ அதில் இருந்து பின்னாடி வந்து ஒரு கார் இருந்திருக்கும். ஸோ வந்து அந்த ஜம்ப் பண்ண பிளேஸ்க்கு பக்கத்தில் இருந்து அந்த காரில் வந்து வந்து போட்டுட்டு அந்த கார் வந்து டிரைவ் ஆகி போயிடுது. 3 ஒயனுக்கா உடனே வந்து அவங்க அந்த பக்கமாக ரொம்ப தூரம் போனதுக்கு வரும்போது தான் இந்த லைட்டு வந்து ஆஃப் ஆகுது. வந்து வேக வேகமாக வந்து ஒயன் வந்து கார்லேருந்து இருந்துச்சுட்டு, எவன்டா அது லைட்டை போட்டது அந்த மாதிரியான வந்து எரிச்சலோடு கேட்குறாங்க. எதிர்க்க வந்து ஒரு பர்சன் உக்காந்துக்கிட்டு இருக்காரு காரில் இருந்து. சாரி, தெரியாதனமாக வந்து கார் சடனாக ஸ்டாப் பண்ணதில் வந்து லைட்டு ஆன் ஆகிருச்சு, அதனால தான் அந்த மாதிரி, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் வந்து கார் எடுத்து கிளம்பிட்டு போயிடுறாரு. ஒயின் பார்க்குறாங்க, கீழே குதிச்சா அந்த மாதிரி ஒரு சவுண்டு, அந்த அலைகள் வந்து இது மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி தெரியுது. அப்போ வந்து அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு விழுந்துட்டா, செத்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ இதாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அந்த காரில் இருந்த பர்சன் யாராக இருக்கும்? அண்ட் வந்து காப்பாற்றின பர்சன் யாராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின். நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிடையாது, பிகாஸ் அவங்க தான் வந்து பேனிக்கில் வெறித்தனமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிடையாது. அதையும் வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு க்ளூவாக நான் வந்து கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ அவங்க கிடையாது. அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அகெயின் காரில் ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டு இருந்த ஒயனுக்கு வந்து பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னா வந்து சுற்றி போலீஸ் வந்துட்டாங்க. எங்கே லொக்கேஷன் எங்கே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு சுற்றி போலீஸ் வந்துட்டாங்க. ஒயன் எஸ்கேப் ஆகி குதிச்சு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்றாங்க. பிடிச்சிட்டு அவளை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அவளை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சதுமே வேகமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வராங்க. கேட்குறாங்க, எங்கடி அவ எங்கே பொண்டாட்டி அப்படின்ட்டு. பொண்டாட்டியா? அவள் உங்கள் பொண்டாட்டினா அப்புறம் நான் யார்? இதை பாரு, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காது. எங்கள் பொண்டாட்டி எங்கே? அவளா? அவள் இந்நேரம் பரலோகத்துக்கு போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம், ஜஸ்ட் சின்னதாக ஒரு மிரட்டல் விட்டேன், பயந்துட்டா, செத்துட்டா அப்படின்ட்டு கேஷுவலாக ஒயின் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ கோவம். அவ்வளோ ஏதாவது அப்படியே பிடிச்சி பண்ணணுன்ட்டு அவ்வளோ வெறியாக வருது. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் பிடிஎஸ்க்கு ஒரு கால் வருது. காலில் வந்து யாருக்கு கால் வருது அப்படின்னா வந்து நம்ம ஜங்குக்கு தான் கால் வருது. அந்த காலில் அந்த நியூஸ் கேட்டதுக்கு வரும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. கிடைச்சிட்டா, என்னடா சொல்கிற? சேஃபாக தான் இருக்குது, அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுமே ஒயனுக்கு அப்படியே வெறியாகுது. என்ன சொல்கிற? எவ்வளோ முடியவே முடியாது, இருக்க வாய்ப்பே இல்லை, என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? ஏன் கண்ணு முன்னாடி தானே நான் தானே அவளை கொன்னேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து லைக் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அந்த போலீஸ் முன்னாடியே வந்து ஒயன் வந்து சொல்லிடுறாங்க, என் கண்ணு முன்னாடி நான் தானே அவளை
ரசித்து பார்த்தேன். அப்படி எப்படி அவள் தப்பிப்போ, எப்படி உயிரோட இருப்பா, என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. போடி, பெரிய இவளை ஏமாத்துறாங்க, எங்கள் ஒய்ஃபு சேஃபாக இருக்கா, யாரை கிட்ட இருக்கணுமோ பத்திரமா உங்ககிட்ட இருக்கா. அப்புறம் போலீஸ் பார்த்து எவ்வளோ சிவியரான கேஸ் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ சிவியரான கேஸு போட்டு ரொம்ப வந்து கொடூரமான ஜெயிலுக்கு இவ்வளோ அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து திரும்ப ரிட்டன் வராங்க. லைக் வந்து ஒயன், அதாவது சாரி மூன் வந்து அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. கிட்ஸ் வந்து மேன்ஷனில் தான் இருக்காங்க. அப்போ மேன்ஷனில் தான் வந்து மூணு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து அந்த மயக்கத்தில் இன்னும் இருக்காங்க, தூங்கிட்டு இல்லை மயக்கத்தில் இருக்காங்க. வீட்டு வேகமாக வந்து வீட்டுக்கு தான் வராங்க. மூன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. அந்த 2 பர்சன்ஸ் இருக்காங்களா, அந்த 2 பர்சன்ஸ் அங்கே தான் உட்காந்து கிட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காங்க. சவுண்ட் வந்து பார்க்குறாங்க. அப்பா, எல்லா அப்பாவும் வந்துட்டாங்க அப்படின்னு கிட்ஸ் ஓடுறாங்க. அந்த 2 பேரையும் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து மெம்பர்ஸ் வந்து மூணுங்க, அவள் அன்கான்ஷியஸாக இருக்கா, கொஞ்சம் நேரத்தில் முழிப்பு வந்துடும், இந்த ப்ராப்ளமில் சேஃபாக தான் இருக்கா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, விட்டுருந்து செத்துருப்பா, கரெக்ட் டைமில் வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ், உங்களோட ஹெல்ப்பை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம், ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ், எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய ஒரு பர்சன் வந்து காப்பாற்றிருக்கீங்க தெரியுமா, போதும் போதும் போதும், ரொம்ப வந்து இது பண்ணிகிட்ருக்க வேண்டாம், ஹெல்ப் பண்ணுறது நார்மலான ஒரு டெண்டன்சி தான், நாங்கள் பண்ணிட்டோம், இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போக போகிறாங்க. வெயிட், இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அண்ட் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. கிட்ஸ் எல்லாம் வந்து படுக்க வச்சிட்டாங்க. லைக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிருந்திருக்கும். ஸோ வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் தூங்காமலே தான் இருந்திருப்பாங்க, அம்மா அம்மான்னு கேட்டுட்டு. ஒரு வழியாக அதுக்கப்புறமா தான் வந்து தூங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கிட்ஸ் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் அப்படியே வந்து சோஃபாவில் ஒவ்வொரு இடத்துல அப்படியே சோஃபாவில் கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வாய் கொளறுது எனக்கு. படுத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதில் ஸோ வந்து 3 எழுந்திரிச்சு பார்க்குறேன், எங்கே இருக்கேன், நேற்று அங்கெல்லாம் இருந்தேன், இங்கே எப்படி வந்து என்ன இது நம்ம வீடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வேகமாக எழுந்திரிச்சு லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கிட்ஸ் கூட வந்து யாரெல்லாம் படுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ஜிமினும் டேங்க தான் வந்து படுத்திருக்காங்க. வேகமாக ஓடி வந்து கதவை பொட்டுன்னு திறந்துட்டு உள்ளார வராங்க. லைக் டக்குன்னு பதட்டமாக எந்திரிப்பாங்க, அந்த மாதிரி எந்திரிச்சிட்டு யார் 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 என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கும்போது வேகமாக ஓடி வந்து கிட்ஸ் 2 பேரையுமே வந்து ஹக் பண்ணிட்டாங்க. 3 அப்படியே அழறாங்க. காலங்காத்தால எதுக்குடி இப்படி வேகமாக கதவை திறந்துட்டு எங்களை பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி டயாங்கு. ஐயோ, தூங்கிட்டு இருந்தனே, சரி வா நம்ம சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயனை அது ஜிமின் வந்து 3 பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிட்டு அவரும் அப்படியே தூங்குறாரு. டேய், அவன் எனக்கும் தாண்டா பொண்டாட்டி, எனக்கும் கொஞ்சம் கூட மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாங்க. வயன் அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்கிடி அலற மூன், என்னாச்சு, அவன் ஏதாவது ஒன்று நசுக்கிட்டு இருக்கான்னு தானே எனக்கு தெரியும், நீ வா நான் இந்த டைம் அம்மா கிட்ட வா, நான் ஒன்று நசிக்காமல் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தேயாங் சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லைக்கு இந்த மாதிரி சவுண்டு டப்புன்னு சவுண்டு கேட்டதுமே மெம்பர்ஸ் எல்லாமே வந்து எதிர்த்து என்னடா சவுண்டுன்னு பதறி போய் உள்ளார வந்து பார்க்குறாங்க. என்னடா நடக்குது இங்கே, அவள் என்ன உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி, எங்களுக்கும் தான் சேர்த்து பொண்டாட்டி, நீங்கள் மட்டும் இது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பெட்டில் வந்து அப்படியே வந்து ஒயனை அப்படியே டைட்டாக ஒரு குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ அப்பா, விடுங்க எங்களை, நசுக்கியே வந்து சட்னி ஆக்கிடுவீங்க போல, விட்டுங்க போங்க அப்படின்ற மாதிரி அந்த கிட்ஸை வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸை வந்து வெளியில் தூக்கி போட்டுடுறாங்க. அதாவது ஒரு குரூப் ஹக் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஹக்லேருந்து கிட்ஸை தூக்கி அப்படியே சைடில் வச்சுட்டு அப்படியே ஒயனை எல்லாருமே ஹக் பண்ணுறாங்க. அப்படியே கிட்ஸ் உடனே அலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மம்மி மம்மி டாடி பாருங்க என்ன பண்ணுங்க, மம்மி அப்படின்னு கிட்ஸ் எல்லாம் விளாட்றாங்களா. தள்ளு
தள்ளுங்க தள்ளுங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட குழந்தைங்களையே வந்து தள்ளி விட்டுருந்துருப்பீங்க, தள்ளுங்கடா தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கிக்கு கொடுத்துட்டு கிட்ஸ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை அம்மா ரொம்ப பயந்துட்டேன்டா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இதை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் கேட்டது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து லைவ் வரலான்ட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், மோஸ்ட்லி சண்டே லைவ் வரலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம்டா ஃபேரிஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.